கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை நோக்கி வந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக விழுப்புரம் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. பல்லவன், சோழன், வைகை விரைவு ரயில்கள் இன்று ஒருநாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் விரைவு ரயில், சென்னை மதுரை இடையேயான தேஜஸ் விரைவு ரயில், சென்னை திருச்சி சோழன் விரைவு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் விக்கிரவாண்டி இடையே தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதாலும், விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கம் ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதாலும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி துவங்கியது. கடந்த மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரை மழைக்கு 7 பெண்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், இவர்களில் 10 பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் மழைக்கு 1878 கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன. 81 குடிசைகள் முழுமையாகவும், 2072 குடிசைகள் பகுதியாகவும், கான்கிரீட் வீடுகளில் 8 முழுமையாகவும், 663 வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளன என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வர்தா புயலின் போது ஏற்பட்ட சேதங்களை ஒப்பிடுகையில் ஃபென்சல் புயலில் மரங்களின் சேதம் குறைவு என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் வர்தா புயலின் போது சென்னையில் 17,000க்கும் அதிகமான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. எனினும் வர்தா புயலின் போது விழுந்த மரங்களை விட தற்போது விழுந்த மரங்களின் எண்ணிக்கை குறைவு என்று தெரிவித்துள்ளனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் இது குறித்து கூறும்போது, ஃபென்சல் புயலால் சேதமடைந்த மரங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. கணக்கெடுப்பு பணி முடிந்ததும் முழு விவரம் தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இம்மாதமும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்படாமல் 818 ரூபாய் 50 காசுகளாகவே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 16 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 1964 ரூபாய் 50 காசுகளிலிருந்து 1980 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. சூறாவளியுடன் மழை பெய்த போதும் பாலாறு வடிநில கட்டுப்பாட்டில் உள்ள 1644 ஏரிகளில் 277 ஏரிகள் மட்டும் நிரம்பியுள்ளன. வங்கக்கடலில் உருவான ஃபென்சல் புயலால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவில் 47% இருந்த தண்ணீரின் அளவு 54% உயர்ந்துள்ளது. பாலாறு வடிநில கட்டுப்பாட்டின் கீழ் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் 1644 ஏரிகள் உள்ளன. இவற்றில் 141 ஏரிகள் நேற்று முன்தினம் நிரம்பின. நேற்று 136 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதுவரை மொத்தம் 277 ஏரிகள் மட்டுமே நிரம்பியுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நகர்ப்புற ஏழைகள் மறுவாழ்வுக்காக சென்னை மற்றும் கோவையில் கட்டப்பட்டுள்ள 8677 வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் அதிக அளவில் மழை பெய்த போதும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் புயல்களால் ஏற்பட்ட பாதிப்பு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு பணிகளால் மிகப்பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் போன்ற இடங்களில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் 24 மணி நேரத்தில் 18 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை அதிகமாக இருந்தாலும் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் 500 மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. வடகிழக்கு பருவமழை முடியும் வரை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும். சென்னை தவிர மழை தொடர்ந்து பெய்து வரும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 300 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், இதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை உதவியை கேட்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் நகரில் கிடங்கல் ஏரி உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன.
வீடூர் அணையில் இருந்து வினாடிக்கு 36,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் அப்பகுதியிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மசூதியிலும் ஆய்வு மேற்கொள்ள முயலும் பாஜக, RSS தலைவர் மோகன் பாகவத்தின் அறிவுரைக்கு செவிசாய்க்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறப்படும் வகுப்பு சொத்துக்களின் உண்மைத்தன்மை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை கொடுக்குமாறு வகுப்பு திருத்த மசோதாவை ஆராய்ந்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கோரியுள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.